பயிர் செய்ய ஆணையிட்ட பிரிட்டிஷின் காலனி மதிலை தகர்த்த காற்று உழவன் என்னும் புயற்காற்று கார்ப்பரேட்டின் அடியாளான மோடிக்கு தலைவணங்காது வெள்ளை எதிர்ப்பு போராட்டத்தை காட்டிக் கொடுத்த காவி கும்பல் தூக்கு தண்டனை கொடுத்த போதும் புன்னகையுடன் எதிர்கொண்ட பகத் சிங்கின் மண்ணில் பிறந்த விவசாயியிடம் தோற்பது உறுதி கார்ப்பரேட்டின் கைகளில் இருந்து இந்தியாவின் விவசாயத்தை இந்திய இறையாண்மையை காப்பதற்காக போராடும் விவசாயிகள் போராட்டத்தை இரண்டாம் சுதந்திர போராட்டத்தை வழக்கறிஞர் ஆதரிப்போம் லைவ் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த தோழர்களே மூத்த வழக்கறிஞர் ஐயாதுரை அவர்கள் அதற்கு உரையாற்றுவார்கள். மோடி அரசு என்ன சொல்லுங்கள், இந்துக்களுக்காக இருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கும் விவசாயிகள் 95% இந்துக்களே. அந்த விவசாயிகளை முடக்கும் வகையில், அந்த விவசாயிகளை வீதியில் நிறுத்தும் வகையில் இன்று விவசாயிகள் சட்டம் என்ற பெயரிலே விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை 3 சட்டங்களை மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் உருவாக்கியிருக்கிறது. இதனால் பலனடைய போவது யார்? பன்னாட்டு வியாபார கும்பல். இந்நாட்டிலே இருக்கும் பன்னாட்டு வியாபார கும்பல் உண்டு. இன்னும் பன்னாட்டு வியாபார கும்பல் வெள்ளக்காரன் மட்டும் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற அதானி, அம்பானி, பிர்லா, டாடா பிர்லா இவர்களும் பன்னாட்டு முதலாளிகளே. இந்த பன்னாட்டு முதலாளிகள் வெளிநாட்டில் உள்ள கிறிஸ்துவ முதலாளிகளோடு சேர்ந்து கொண்டு, இந்த இந்திய பன்னாட்டு முதலாளிகள் வெளிநாட்டில் உள்ள கிறிஸ்துவ முதலாளிகளோடு சேர்ந்து கொண்டு இங்குள்ள விவசாயிகளை வீதியில் நிறுத்துவதற்கான சட்டத்தை ஏற்றி வைக்கிறார்கள் மோடி அரசு. இந்த சட்டங்களை படித்தால் அவர் மேல் கேஸ் போட முடியாது, வக்கீல் வச்சு கேஸ் போட முடியாது. அந்த விவசாயிக்கும் அந்த வியாபாரிக்கும் பன்னாட்டு வியாபாரிக்கும் பிரச்சனை வந்தால் விவசாயி நீதிமன்றத்தில் சென்று கேஸ் போட முடியாது. சிவில் கோர்ட்டினுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டுள்ள சட்டங்கள் இல்லை. நாம் கேஸ் போடுறதுக்காக மட்டும் இல்லை. இப்போ நான் சமீபத்தில் பார்த்தோம், குஜராத்தில் ஒரு கம்பெனிக்காரன் அவங்களோட விவசாயி மேலே 2 கோடி கேட்டு கேஸ் போட்டான். உருளைக்கிழங்கு காப்புரிமை போயிடுச்சுன்னு சொல்லி. அப்போ அந்த 2 கோடி போட்டு கேஸ் போட்டால் வக்கீலுக்கு விவசாயி கஷ்டப்படுறான். அவன் வாழ்வாதாரமே பறிக்கப்பட்ட நிலையில் அந்த பன்னாட்டு நிறுவனத்துக்கு எதிராக விவசாயி கேஸ் நடத்த முடியும், வழக்காட முடியும். ஆக இப்படி விவசாயிகளை நவீன காலனி ஆதிக்கத்தில் தள்ளி நவீன காலனி ஆதிக்க முதலாளிகளோடு கைகோர்த்து இவர்கள் இந்துத்துவ கொள்கை என்று கூறிக்கொண்டு வெளிநாட்டினுடைய கிறிஸ்துவ முதலாளிகளுக்கு, கிறிஸ்துவ பன்னாட்டு முதலாளிகளுக்கு, முஸ்லீம் பன்னாட்டு முதலாளிகளுக்கு இவர்கள் இன்று சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் மோடி அரசு. இதை தான் நாம் விவசாயிகள் மத்தியில் சொல்ல வேண்டும். இவர்களுக்கு விவசாயிகளுக்கு இந்துக்களுக்காக அல்ல, வெளிநாட்டில் உள்ள கிறிஸ்துவ முதலாளிகளுக்கும் முஸ்லீம் முதலாளிகளுக்கும் மற்ற மதத்தை சேர்ந்த முதலாளிகளுக்காக இருக்கின்ற அரசு இது. இந்தியாவில் உள்ள முதலாளிகளுக்குள்ளாக அரசு இந்துக்களாக இல்லை. இந்துக்கள் ஓட்டாண்டிகளாக இருக்கிறான். அன்றாடம் உழைத்து நிலையில் இருக்கிறான். அவர்களுக்காக உண்மையிலே இந்த அரசாங்கம் இருப்பது உண்மையானால் இந்த 3 சட்டங்களையும் உடனடியாக இந்த மத்திய அரசு விலக்கிக் கொள்ள வேண்டும். இதற்காக விவசாயிகள் உண்மையிலேயே
பஞ்சாப் விவசாயிகளை மனமாற பாராட்ட வேண்டும். அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். மற்ற இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தாலும் அவர்கள் கொண்ட இதே வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் நாங்கள் ஒன்றுமில்லை. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம் நடந்த போராட்டத்திலேயே 20 பேர் கொல்லப்பட்டார்கள். மதமற்ற சட்டத்தை எதிர்த்து குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து போராட்டம் 20 பேர் கொல்லப்பட்டார்கள். இன்று அந்த வீரம் தெரிந்த பஞ்சாப் விவசாய தொழிலாளர்களும் வீரம் தெரிந்த போராட்டம் நடத்துகிறார்கள். அந்த போராட்டத்துக்கு நாம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். நாமும் விவசாய குடும்பத்தில் வந்தவர்கள் என்றால் விவசாயிகள் சொல்வார்கள், பழமையாக சொல்வார்கள், விவசாயி சேற்றிலே கை வைக்கவில்லை என்றால் நம்ம கூட்டில் கை வைக்கணும். இது 100% உண்மை. ஆக இந்த விவசாயத்தை முடிக்க ஏற்கனவே என்ன நடந்திருக்கிறது? பசுமை புரட்சி என்ற பெயரிலே யூரியாவையும் உரத்தையும் போட்டு விவசாயிகளுடைய விளையும் தன்மை அழித்து இன்று நிலத்தினுடைய உயிர்ப்பு தன்மையே போய்விட்டது. இந்த நிலையில் விவசாயி போராடி கொண்டிருக்கிறார் வாழ்வாதாரத்துக்காக. அந்த நிலையில் பன்னாட்டு முதலாளிகள் கையிலே கொண்டு விவசாயத்தை கொண்டு கொடுத்து அவன் இதை பயிரிட கொண்டு பயிரிட முடியும். இப்போதே என்ன, நான் விவசாயம் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் விவசாயத்தை பற்றி. எங்கள் கிராமத்தில் விவசாயிகள் நெல்லை அறுவடை செய்த பிறகு விதைநெல் என்றே ஒரு பகுதியை எடுத்து வைத்து அதை நாட்டு விதைத்து நாட்டு வளர்த்து அந்த நாட்டை எடுத்து வளர்ப்பார்கள். இந்த அந்த நிலைமையாக இருக்கிறது. விவசாயிகள் விவசாய அலுவலகத்துக்கு சென்று விதைநெல் வாங்கி வந்து தான் நாட்டு விட முடியும். அவர்கள் விளைவிக்கின்ற நெல்லில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து விதைநெல்லாக மாற்ற முடியாத அந்த விதைநெல் முளைக்காது. அந்த நிலைக்கு நாம் இன்றைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இந்த நிலையில் மோசமான நிலையில் விவசாயத்தை முழுமையாக கொண்டும் பன்னாட்டு முதலாளிகள் கையிலே கொண்டு கொடுத்து அவர்கள் சொல்கின்றபடி விவசாயம் நடைபெற வேண்டும் என்றால் நாம் எல்லாம் கிராமப்புறத்தில் உள்ள விவசாயிகள் மட்டும் இல்லை, நகரப்புறத்தில் உள்ள நடுத்தர மக்களும் உழைப்பாளிகளும் நடுத்தரவில் நிற்க வேண்டியதுதான். ஆகவே இந்த மடத்தனமான முட்டாள்தனமான அரசாங்கத்தின் இந்த விவசாய விரோத மக்கள் விரோத சட்டங்களை ரத்து செய்யும் வரை நாம் போராடி கொண்டே இருப்போம், போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று வாய்ப்பளித்து விடைபெறுகிறோம். அடுத்தபடியாக தோழர் சிவகுமார் அவர்கள் உரையாற்றுவார். வழக்கறிஞர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இந்திய நாடு முழுவதும் விவசாயிகளுடைய போராட்டம் என்பது ஒரு எழுச்சிமிக்க போராட்டமாக இன்று உருவெடுத்திருக்கிறது. இந்திய நாடு முழுவதும் இருந்து வரக்கூடிய தகவல்களை பார்க்கும் பொழுது இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஆதரவாக விவசாயிகள் மட்டுமல்ல, பல்வேறு அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள், மாணவர்கள், தமிழகத்திலும் கூட சென்னையை போன்று பல்வேறு மாவட்டங்களில் வழக்கறிஞர்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்திலே விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்றைக்கு களமிறங்கியிருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் இந்த கொரோனா காலகட்டத்திலே மக்களுக்கு எதிரான கடுமையான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த 3 சட்டங்கள் என்பதற்கு எதிராக விவசாயிகள் இன்னைக்கு 10 நாள்ல இதற்கு முன்னால கடந்த ஒரு 6 மாத காலமாகவே தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாப், ஹரியானாவை சேர்ந்த விவசாய தோழர்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து அங்க பல்வேறு போராட்டங்களை நடத்தி அதற்கு மத்திய அரசாங்கம் அடிபடியாத சூழல்ல தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு டெல்லி நகரை முற்றுகிடக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போராட்டமாக இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியது. ஏன்னா கடந்த ஒரு 10 நாட்களாக டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இன்னைக்கு விவசாயிகள் குடும்பமாக இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த விவசாய சட்டம் என்பது முழுக்க கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான ஒரு சட்டமாக இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில் இருந்து இந்தியாவை இந்து தேசமாக மாத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபுறம் பார்த்தனா இந்தியாவை அம்பானிகளுடைய தேசமாகவும் அதானிகளுடைய தேசமாகவும் மாற்றக்கூடிய செயல்களை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
இன்றைக்கு வங்கித்துறையாக இருக்கட்டும், இன்னைக்கு பெட்ரோலிய துறையாக இருக்கட்டும், இன்றைக்கு எல்ஐசியாக இருக்கட்டும், எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு அனைத்தையும் தனியார்மயப்படுத்தக்கூடிய ஒரு போக்கு என்பது போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அது குறிப்பாக அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் ஆதரவான ஒரு சட்டத்தை இயற்றக்கூடிய ஒரு அரசாக இன்னைக்கு மோடி அரசாங்கம் மாறிக்கொண்டிருக்கிறது என்றுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கு எதிராக இன்னைக்கு ஒரு வீரம் செறிந்த போராட்டத்தை இன்னைக்கு விவசாயிகள் முன்னெடுத்திருக்கிறாங்க. அதற்கு இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இந்தியாவில் உழைக்கும் மக்கள் ஆக இருக்கக்கூடிய விவசாயிகளும் தொழிலாளிகளும் தான் இந்த அரசை தூக்கி எறியக்கூடிய ஒரு சக்தி படைத்த ஒரு ஆட்களாக இருப்பார்கள் என்பதை இந்த போராட்டம் நமக்கு நிரூபித்து இருக்கு. அந்த வகையில் இந்த போராட்டத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு வழக்கறிஞர் நண்பர்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தோழர்களே, காலத்தின் கட்டாயம் கருதி பல்வேறு தோழர்கள் மிக நேரங்கள் எடுத்துக்கொள்ளாமல் தங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக பேசும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக வழக்கறிஞர் தோழர் ரஜினிகாந்த் அவர்கள் உரையாற்றுவார். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயம் என்று சொல்வார்கள். இந்தியாவினுடைய பொருளாதாரம் விவசாயத்தை மையமாக அடிப்படையாக கொண்டது என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை. ஆக இந்தியா என்கிற நாடு வெற்றிகரமாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய நாட்டு மக்கள் பசியின்றி பட்டினியின்றி வாழ வேண்டும் என்று சொன்னால் விவசாயம்தான் அதற்கு ஒரே தீர்வு. ஆக விவசாயத்தை தான் நாம் பாதுகாக்க வேண்டிய அதற்கான ஒரே அடிப்படை. ஆனால் இன்றைக்கு மோடியினுடைய அரசு இரண்டாவது முறையாக பதவியேற்றிருக்கிறது. ஆனால் மோடியின் அரசு 2014ஆம் ஆண்டு முதல் முறையாக பதவியேற்ற உடனேயே பாராளுமன்றத்தை கூட்டாமல் கூட அவர்கள் அவசர சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த அவசர சட்டம் என்னவென்று கேட்டால், விவசாய நிலங்களை எந்த விதமான கருத்துக்கும் உட்படுத்தாமல் யாருடைய கருத்தையும் கேட்காமல் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு அரசே எடுத்துக்கொள்ளுகிற அல்லது அரசு விரும்புகிற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கிற ஒரு சட்டத்தை தான் அவசர சட்டமாக கொண்டு வந்தார்கள். அந்த அவசர சட்டத்திற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு எழுந்தாலும் கூட அதை பற்றி கூட கவலைப்படாமல் 4 முறை அந்த அவசர சட்டத்தை புதுப்பித்துக் கொண்டே இருந்தார்கள், பாராளுமன்றத்தை கூட்டாமலே. காரணம், ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்டம் நிரந்தர சட்டமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 6 மாத காலத்திற்குள் பாராளுமன்றத்தை கூட்டி அதை பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு உட்படுத்தி அதை சட்டமாக நிரந்தர சட்டமாக மாற்றிட வேண்டும். அப்படி மாற்றுவதற்கு ஏதேனும் பங்கம் விளைந்துவிடும், இடையூறு விளைந்துவிடும் என்கிற அடிப்படையில் பாராளுமன்றத்தையே கூட்டாமல் விவசாய நிலங்களை அபகரிக்கிற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கிற அந்த சட்டத்தை 2014ஆம் ஆண்டு அவர் மோடி பதவியேற்றவுடன் 4 முறை அவசர சட்டம் பிறப்பித்தார்கள். விவசாய நிலங்களை அபகரிப்பதற்காக மட்டுமே. உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கா? ஆனால் 2வது முறையாக வந்த பிறகும் அந்த வேலையை, அந்த பணியை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இன்றைக்கு அவர்கள் நம்புவது மக்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் ஆட்சியிலே அமரவில்லை. அவர்கள் நம்புவது கார்ப்பரேட்டுகளால் தான் தாங்கள் ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறோம் என்று உறுதியாக நம்புகிறார்கள். கார்ப்பரேட்டுகளுடைய பணத்தில் தான் தான் பிரதமராக இருக்கிறேன் என்று மோடி உறுதியாக நம்புகிறார். எத்தனை முறை மக்கள் நமக்கு விரோதமாக இருந்தாலும், இந்திய நாட்டு மக்களையே எதிர்த்துக் கொண்டாலும் கூட கார்ப்பரேட் இருக்கிறார்கள். நம்மை காப்பாற்றுவதற்கு கார்ப்பரேட்டுகளை மட்டுமே நம்பி ஆட்சியை நாம் நீட்டித்துக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வாக்கு இயந்திரங்களை அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். எத்தனையோ எதிர்ப்புகள் வந்த போதும் கூட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அமெரிக்க நாடு கூட ஒரு கருவியை பயன்படுத்துவதற்கு மறுப்பு தெரிவித்து அந்த கருவியை பயன்படுத்தாமல் அங்கே தேர்தல் நடைபெறுகிற சூழலிலும் கூட இந்தியாவில் அந்த கருவியைத்தான் பயன்படுத்துவோம் என்று சொல்வதற்கு காரணம், அவர்கள் 2ஐ நம்புகிறார்கள். மோடியினுடைய அரசும் பாரதிய ஜனதாவும் காவி கூட்டமும் 2ஐ உறுதியாக நம்புகிறார்கள். ஒன்று கார்ப்பரேட் முதலாளிகள், இன்னொன்று வாக்கு இயந்திரங்கள். இந்த 2ம் இருந்தால் போதும் நாம் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று எண்ணுகிறார்கள். அப்படி தக்க வைத்துக் கொள்வதன் மூலமாக
இந்த நாட்டை பன்னாட்டு முதலாளிகளுக்கு விற்றுவிட முடியும் என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தோழர் மூத்த வழக்கறிஞர் ஐயாதுரை அவர்கள் குறிப்பிட்டார்கள். கிறிஸ்துவ முதலாளிகள், இஸ்லாம் முதலாளிகள் என்று சொல்லி குறிப்பிட்டார்கள். உண்மை அதுதான். முதலாளிகளுக்கு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மதம் தடை கிடையாது, எந்த விதமான வேறுபாடுகளும் தடை கிடையாது, தேசியம் தடை கிடையாது. கூட்டு கொள்ளையடிப்பதற்கு மதம் கடந்து, தேசியம் கடந்து, நாடு கடந்து அவர்கள் கைகோர்த்திருக்கிறார்கள் என்பதைத்தான் அவர் அப்படி குறிப்பிட்டார்கள். ஆகவே பன்னாட்டு முதலாளிகளிடையே இந்த நாட்டை விற்பதற்கு மோடி கும்பலும் பாரதிய ஜனதா கட்சியும் RSS தயங்காது. காரணம், RSS வழிநடத்துகிற, RSS அங்க வகிக்கிற RSS என்கிற ஒரு அமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, யாருக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பார்ப்பனிய கும்பல் இந்தியாவை தாயகமாக கொண்டவர்கள் அல்ல. இந்த நாடு என்பது அவர்கள் வெளியிருந்து பிழைக்க வந்த நாடு, குடியிருக்கிற நாடு. ஆகவே அவர்கள் இந்த நாட்டை விட்டுவிட்டு தங்களுக்கு சாதகமான நாடுகளுக்கு சென்றுவிடக்கூடிய ஒரு நாடாளி கூட்டமாக இருப்பதால் தான் நாட்டை கூறுபடுவதற்கு அவர்கள் தயங்குவது இல்லை. இன்றைக்கு இந்த நாட்டுடைய பூர்வீக குடிமக்கள், விவசாய மக்கள், விவசாய தொழிலாளர்கள் நாட்டை காப்பதற்கான போரில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது ஒரு மக்கள் யுத்தம். விவசாயிகள் பிரச்சனை மட்டுமல்ல, இது மக்கள் யுத்தம். இந்த யுத்தத்தில் நாம் இங்கே தீவிரமாக நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், நீதிமன்றங்கள் கூட நமது நம்பிக்கைக்குரியதாக இருப்பதில்லை. இன்றைக்கு கூட உச்ச நீதிமன்றத்தில் 8 வழி சாலையை போட்டுக் கொள்ளலாம் என்ற ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கண் துடைப்பாக முன்பு எடுத்த நிலம், அந்த விதிகளை பின்பற்றி எடுத்த அந்த நடைமுறை என்பது பொருந்தாது. மீண்டும் ஒரு அரசாணை வெளியிட்டு அந்த அரசாணை மூலமாக நிலத்தை கையகப்படுத்தலாம், அந்த சாலையை போட்டுக் கொள்ளலாம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. ஆக உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும், எத்தகைய நீதித்துறை அங்கங்களாக இருந்தாலும் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பு நிரூபித்திருக்கிறது. ஆகவே இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், நாட்டு மக்களுடைய வாழ்வை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்திய நாடு என்கிற ஒரு நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், மக்களாகிய நாம் தீரமுடன் களத்தில் நின்று போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்தாலும், குண்டாந்தடிகள் தாக்கினாலும், எத்தகைய நெருக்கடிகளும் அடக்குமுறைகளும் நம்மை நோக்கி ஏவப்பட்டாலும், நம்முடைய நெஞ்சுரத்தால் மோடியையும் RSS-ஐயும் பாஜகவையும் காவி கும்பலையும் வீழ்த்த முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு விவசாயிகள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை தடை போட்டாலும் டெல்லிக்குள் அவர்கள் நுழைவதை எந்த கொப்பனாலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆகவே விவசாயிகளுடைய வீரம் செறிந்த போராட்டத்தில் நமக்கு ஒரு சிறிய பங்கை ஏற்படுத்தி தந்த அன்பு தோழர்களுக்கும், குறிப்பாக தோழர் கார்கி அவர்களுக்கும், அண்ணன் வழக்கறிஞர் மனோகரன் அவர்களுக்கும், இதர தோழர்களுக்கும் நன்றி பாராட்டி, விவசாயிகளுடைய போராட்டம் வெல்லட்டும், விவசாயிகள் வாழ்வில் விடிவு பிறக்கட்டும், மக்களாகிய நாமும் இந்த நாட்டை காப்பதற்கான போராட்டத்தில் வெல்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபிரகாஷ் நாராயணன் நண்பர்களே, இன்றைக்கு அகில இந்திய அளவில் மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வேளாண் சட்டங்களுக்கு எதிரான ஒரு மாபெரும் வேலைநிறுத்த போராட்டம் இன்றைக்கு நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலைநிறுத்த போராட்டத்துடைய தளபதிகளாக, தலகர்த்தர்களாக பஞ்சாப் விவசாயிகளும் ஹரியானா விவசாயிகளும் இன்றைக்கு டெல்லியை முற்றுகையிட்டு அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்திற்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் போராட்டத்துடைய பகுதியாக நீதிமன்ற புறக்கணிப்புகளையும் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டங்களிலும் வேலைநிறுத்தங்களிலும் பங்கெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் இந்த போராட்டத்துடைய ஒரு பகுதியாக, வேலைநிறுத்தத்தின் ஒரு பகுதியாக இங்கு குழுமியிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் மற்றும் இதை ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த மோடி அரசுடைய பாசிச வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டம் ஒரு பாசிச பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டம், அது வெறும் விவசாயிகளுக்கு எதிரான, விவசாய உரிமை மதிப்புக்கு எதிரான போராட்டமாக மட்டுமல்லாமல் அது நம்முடைய உரிமைகளுக்கு பாதுகாப்பதற்கான, நம்முடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான, நம்முடைய தன்னிறைவை பாதுகாப்பதற்கான ஒரு தற்காலத்திற்கான போராட்டம். அந்த வகையில் அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்ய நாம் விவசாயிகளோடு இணைந்து வேலைநிறுத்தத்தை வெற்றி பெற செய்வோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
பத்திரிகையாளர் தோழர் மனோகரன் அவர்கள், தோழர்கள், வழக்கறிஞர்களே, நம்முடைய கிராம பகுதிகளில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அரசாங்கம் எப்பொழுதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, வேட்டிக்கு ஆசை காட்டி கோவணத்தையும் பறிக்குது அப்படின்னு சொல்லுது. அது மாதிரி தான் இன்னைக்கு மோடி அரசு கொண்டு வரக்கூடிய இந்த பாசிச அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் என்பது ஏற்கனவே ஏழ்மையில் வாழக்கூடிய இந்த விவசாயிகளை மேலும் ஏழ்மையாக்கக்கூடிய ஒரு போக்கு தான் இந்த சட்டம் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அது மட்டுமல்ல, அர்ஜென்டினாவிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அர்ஜென்டினாவிலே எந்த ஒரு வெளிநாடுகளிலிருந்து முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா ஹைவேஸையும் இருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள், எல்லா மக்களும், அனைத்து மக்களும், தொழிலாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், சாதாரண குடிமக்கள் அனைவரும் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா குடும்பத்தோட வெளியில வந்தாங்க. வெளியில வந்து அனைத்து ஹைவேஸ், அதாவது எதெல்லாம் எந்தெந்த ரோடெல்லாம் அர்ஜென்டினா உள்ள வரும் அந்த ரோடுகளை எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணி எதுவுமே உள்ள வராமல், எதுவுமே வெளியில போகாமலும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப்பட்டது. உலக வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான வரலாற்று போராட்டமாக சொல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய அரசு அன்னைக்கு எந்த ஒரு அரசும் உடனடியாக நீடிக்க முடியாமல் அடுத்தடுத்து 2-3 அரசுகள் வந்து வீழ்ந்தக்கூடிய ஒரு கதை நமக்கு தெரியும். ஆனால் இன்று இருக்கக்கூடிய போராட்டம் என்பது, விவசாயிகளுடைய போராட்டம் என்பதும் இன்னைக்கு முழுக்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு உலக வரலாற்றில் நிறைய பேஸ்புக்கில் வந்துகிட்டு இருக்கு. உலக வரலாற்றில் இவ்வளவு அதிகமான மக்களை 1 கோடி 1.5 கோடி மக்கள் அங்கே மக்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு ஆதரவாக மாணவர்கள் அங்கே திரண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு ஆதரவாக அங்கே தொழிலாளர்கள் திரண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு ஆதரவாக பல்வேறு பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் திரண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஆதரவாக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. டெல்லியை சுற்றி முழுக்க வந்து இன்னைக்கு எந்த பொருள் உள்ள வராம, வெளியில போகாம அதனுடைய ரோடுகள் எல்லாமே அங்கே முற்றிலுமாக முடக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே அர்ஜென்டினாவை போல இந்த பாசிச அரசு வீணும், அதற்கு இளைஞர்கள், மாணவர்கள் அனைவரும் இதற்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் உண்மையிலே இன்னைக்கு நம்முடைய உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக சொன்னாங்க, இந்த அரசு என்பது பாசிச அரசு, மக்களுக்கான அரசு கிடையாது. மிக தெளிவாக ரஜினிகாந்த் இது பாசிச அரசு, இது கார்பரேட்டுக்கான அரசு வந்து எப்படி நீதிமன்றமாக இருக்கின்றது, எப்படி காவல்துறையாக இருக்கிறது, அனைத்து சட்டங்களுமே இங்கே கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக இருக்கின்றது. எனவே இந்த பாசிச கார்பரேட்டுக்கு ஆதரவான அரசை நம்ம தூக்கி எறிவது மட்டுமல்லால் நமக்கான ஒரு அரசியல், நமக்கான ஒரு சட்டங்களை, அந்த மக்களுக்கான ஒரு சட்டத்தை, விவசாயிகளுக்கான ஒரு சட்டத்தையும் நாம் தெளிவாக கொண்டு வர முடியும். எனவே இந்த அரசை தூக்கி எறிவதில் தான் நம்முடைய அனைத்து சக்திகளும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த விவசாயிகளுக்கு நம்முடைய போராட்டத்தை ஆதரிப்போம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தோழர் வழக்கறிஞர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்தபடியாக தோழர் கார்லஸ் அவர்கள். விவசாய சட்டங்களை எதிர்த்து இந்தியா முழுவதிலும் போராடி வருகின்ற விவசாயிகளுக்கு ஆதரவாக உயர்நீதிமன்றத்திலே இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த விவசாய சட்டங்கள் என்ன சொல்லுகிறது? இந்த கொரோனா காலகட்டத்திலே நாடே அடங்கி இருக்கின்ற ஒரு சூழலிலே இன்றைக்கு மத்திய அரசு மிகவும் அவசரமாக மக்கள் விரோத சட்டங்களை இயற்றிக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக பார்த்தோம் என்று சொன்னால் சிஏஏ, என்ஆர்சி போன்ற சட்டங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சட்டத்தை எந்த விவசாய சங்கங்களுடன் கலந்தால் உடனே தன்னிச்சையாக கார்பரேட்டுகளின் கைக்கூலியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மோடி, அமித்ஷா போன்றவர்கள் அவர்களுடைய ஒரு திட்டமாகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த சட்டத்திலே மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்று சொல்லக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலை என்கின்ற ஒரு அந்த விலையிலே கையமைத்து இன்றைக்கு விவசாயிகளை படுகொலியிலே தள்ளுவதற்கான சட்டமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு இந்தியாவிலேயே நாங்கள் தான் பெரிய ஆட்சியாளர்கள், இந்தியாவிலே இன்றைக்கு எங்களை யாரும் எதுவுமே செய்துவிட முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த மத்திய அரசு இன்றைக்கு திணறிக் கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் இருந்து விவசாயிகள் பெருந்திரளாக டெல்லியை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு மத்திய அரசு 2 கேள்விதான் அவர்கள் கேட்கிறார்கள். என்னவென்று சொன்னால் முடியாது, ஏதாவது ஒன்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. ஏன் இப்படிப்பட்ட போராட்டம் தமிழகத்திலேயும் சரி, இப்படி இந்த மாநிலங்களிலே கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்தில் நடைபெறவில்லை என்று சொன்னால் இங்கே ஊழல் அரசியல்வாதிகள் நிறைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலே இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஆதரிக்கிறது. விவசாய சட்டங்களிலே
விவசாயிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று மெத்தப்படித்த நம்முடைய தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை பார்த்தோம் என்று சொன்னால் இவர்கள் ஊழலில் திளைத்திருக்கிறார்கள். எங்கே ரெய்டு வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டு இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர்கள் கையில் எடுக்க தயங்குகிறார்கள். ஏதோ ஒரு கண்துடைப்பிற்காக ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியா முழுவதிலுமே விவசாயிகள் புரட்சி வெடித்தால்தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். ஏனென்று சொன்னால் இதை அம்பானியும் அதானியும் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நாடறிந்த ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அப்படிப்பட்ட அறிவு கிடையாது, அது அனைவருக்குமே தெரியும். என்று சொன்னால் அவர்கள் தோழர் அவர்கள் குறிப்பிட்டது போல இவிஎம் மிஷினை தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஹைதராபாத்திலே நகரமன்ற தேர்தல், நகராட்சிக்கான தேர்தல், மாநகராட்சிக்கான தேர்தல் நடக்கிறது. அதில் பாஜக தோற்கிறது. ஏனென்று சொன்னால் அங்கே வாக்குச்சீட்டு முறை, அங்கே ஒரு இவிஎம் மிஷின் இருக்கிறால் அந்த மிஷின்களை முறைகேடு செய்வார்கள். ஆகவே இப்படிப்பட்ட போராட்டங்கள், இந்த போராட்டங்களை அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து நடத்துவார்களா என்று பார்த்தால் எடுத்து நடத்த மாட்டார்கள். தமிழகத்திலே இதை வழக்கறிஞர்கள் தான் எடுத்து நடத்த வேண்டும். இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்கள் முன்னெடுத்திருக்கின்ற ஆர்ப்பாட்டம் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், தொழுதுண்டு பின் செல்பவர் என்று தொழில்கள் அனைத்திற்கும் தலைமை தொழிலாகிய உழவர்களின், வேளாண் தொழில் செய்யக்கூடிய உழவர்களின் நிலை இன்று அகல பாதாளத்தில் ஏற்கனவே உள்ளது. இந்த நிலையில் புதிய சட்டங்களை, 3 சட்டங்களை ஆளுகிற பாசிச பாஜக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையும் காடும் தானே மிச்சம், ஆடா உழைச்சவன் வாழ்க்கையிலே பற்றி வந்துட காரணம் என்ன மச்சான், அவன் தேடிய செல்வங்கள் வேறு இடத்தில் சேர்வதனால் வரும் கொள்ளையடி என்ற பட்டுக்கோட்டையின் வரிகள் தான் நமக்கு நினைவு கூறுகிறது. இந்த சட்டத்தின் மூலமாக கார்ப்பரேட்டுகளின் கைக்கூலியாக திகழ்கிற பாசிச பாஜக அரசு விவசாயிகளையும் அவருடைய நிலத்தையும் அவருடைய வருமானத்தையும் கார்ப்பரேட்டுகளுக்கு சொந்தமாக்குவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறது. மக்களால் நாம், மக்களுக்காகவே நாம் என்பதுதான் ஜனநாயக தத்துவம். கார்ப்பரேட்டுகளால் நாம், கார்ப்பரேட்டுக்காகவே நாம், கார்ப்பரேட்டுக்காக உழைக்கிற கைக்கூலியாகவே நாம் என்று பாசிச பாஜக அரசு மாறிவிட்டது. மூத்த வழக்கறிஞர் ஐயா சொல்லும் பொழுது உருளைக்கிழங்கு வழக்கை சொன்னார். பெப்சி கம்பெனியின் ஒரு துணை கிளை கம்பெனி தான் லேஸ். அந்த லேஸ் தயாரிக்கிற கம்பெனி உருளைக்கிழங்கை இந்தியா முழுக்க இருக்கிற விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்கிறது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உருளைக்கிழங்கு உருண்டையாக இருக்க வேண்டும், அதன் சுவை இந்நளவில் இருக்க வேண்டும் என்று ஒப்பந்தம். அந்த உருளைக்கிழங்கு உருண்டையாக இல்லாமல் நீளமாக இருந்தது, சுவை மாறிவிட்டது என்பதுதான் வழக்கு. 2 கோடி ரூபாய்க்கு நஷ்டஈடு கேட்டு வழக்கு போட்டிருக்கிறார்கள். ஆக இந்த சட்டத்தின் வார்த்தைகள் எல்லாம் ஏன் பூசிய வார்த்தைகளாக இருக்கிறது. ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன், புரொடெக்ஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் என்று சொல்லி விவசாயிகளுக்கு நல்லது செய்வதை போல இவர்கள் பம்மாத்து பண்ணுகிறார்கள். ஆனால் விவசாயம் என்ற தொழிலை அழிப்பதற்கு முழுமுற்றான எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் படிப்பு கிடையாது, வேலை கிடையாது, உணவு கிடையாது. ஒரு பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் கூலி தொழிலாளியாக இருந்து, பண்ணை அடிமையாக இருந்து, உணவு கிடைக்காமல் கிடைத்த வேலையை செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். அந்த காலத்திற்கு நம்மை அழைத்து செல்வதற்கு இந்த சனாதன பார்ப்பனிய கும்பல் வேலை செய்து கொண்டிருக்கிறது. கல்வியை பறித்து விட்டார்கள். நியூ எஜுகேஷன் பாலிசி மூலமாக வேலை வாய்ப்பை பறிப்பதற்கான இங்கே நடக்கக்கூடிய பொருளாதார சரிவெல்லாம் இவர்கள் திட்டமிட்டு ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை இப்போது அங்கே இங்கே கை வைத்து அடிமடியாகிய விவசாயத்திலும் கை வைத்து விட்டார்கள். நாம் என்ன தொழில், என்ன விஞ்ஞான வளர்ச்சி, என்ன உலகம், என்ன நவநாகரிகத்தை அடைந்தாலும் சோத்தைத்தான் தின்றாக வேண்டும். ஆகவே நாம் விவசாயிகளோடு ஒன்றாகி தோள் கொடுத்து நின்றாக வேண்டும். இது விவசாயிகளின் பிரச்சனை மட்டுமல்ல, நம் அனைவரும் உணவை சாப்பிடுகிற, சோத்தை தின்கிற அனைத்து மக்களின் பிரச்சனை. ஆகவே விவசாயிகளின் பிரச்சனைக்காக நாம் ஆதரவு தெரிவிக்கிற போராட்டமாக இல்லாமல் அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களையும் திரட்டி மாபெரும் போராட்டத்தை கட்டமைக்க வேண்டும் என்று இதன் மூலம் கோரிக்கை விடுத்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி. போராட்டம் என்று சொன்னவுடன் எனது வாட்ஸ்அப் செய்தியை பார்த்துவிட்டு தனியாக போராட்டத்தை நடத்துகிறோம் என்று சொன்ன விவசாயியான தோழர் எமன் அவர்கள் நம்முடைய மாதவரத்திலிருந்து ஒரு 5 தோழர்களோடு வந்திருக்கிறார். அவரை வழக்கறிஞர்கள் அவர் ஒரு விவசாயி, நம்முடைய போராட்டத்தை நேரிலே காண நம்முடைய வந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களோடு அடுத்தபடியாக தோழர் பாரதி அவர்கள்.
டெல்லியில் நடைபெறக்கூடிய போராட்டம் என்பது இந்தியாவிலே யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை ஏற்படுத்தும். யாரெல்லாம் வீதிக்கு வந்து குரல் எழுப்புகிறார்களோ, அநீதிக்கு எதிராக மக்கள் உரிமைகளுக்காக குரல் எழுப்புகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் மாபெரும் நம்பிக்கையை இன்றைக்கு டெல்லியிலே விவசாயிகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டங்களை பொறுத்தவரை பொதுவாகவே நரேந்திர மோடியினுடைய அரசு அசைக்க முடியாத ஒரு அரசு. அமித்ஷா அவர்கள் ஒரு இரும்பு மனிதர் என்ற மாயைகள் அத்தனையும் இன்னைக்கு உடைத்தெறிந்திருக்கிறார்கள். ஒண்ணுமே செய்ய முடியாது. இவங்க வச்சதான் சட்டம். இன்னைக்கு 5 முறை பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. திரும்பவும் கூப்பிடுறாங்க, நீ சட்டங்கள்லாம் திரும்ப பெரு, அப்புறம் பேசியதை பத்தி முடிவு பண்ணலான்னு. சாப்பாடு எடுத்துட்டு வர்றாங்க, உணவு சமைக்கிறாங்க, முதல்ல அனுமதி கிடைக்கல. இன்னைக்கு அந்த வீதிகள் அத்தனையுமே போராட்ட பகுதிகளாக மாற்றிட்டாங்க. இந்தியாவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அத்தனை இடங்கள்லையும் இன்னைக்கு உயர் நீதிமன்றங்களும் எல்லா நீதிமன்றங்களும் அனுமதி மறுக்கிறாங்க பேரில் இருக்கும்போது வீதிகளை போராட்ட களங்களுக்கான உரிமைகளுக்குள்ளான பகுதிகளாக இன்னைக்கு விவசாய பெருமக்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க. எல்லாத்தையுமே எல்லாமே கமிஷன் வந்து போகக்கூடாது, கமிஷன் நடுவில் இடைத்தரகர்களை ஒழிச்சு கட்டணும், கதை குறைந்தபட்ச ஆதார விலை என்பது இருக்கணும், விவசாயிகளுக்கு அதிகரிக்கணும், எல்லாமே கடை. என்னன்னா ஒட்டுமொத்தத்தை கார்பரேட் நலனுக்காக கொடுக்கணும். இந்த சண்டை பின்னாடி வெறுமனே விவசாய நல சட்டங்களை மட்டும் அதை எதிர்க்கிறவங்க மட்டும் விஷயம் இல்லை, போராடுபவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. இது அதானியுடைய அரசு, இது அம்பானியுடைய அரசு. இவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் நிச்சயமாக அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் சாதகமாக இருப்பதை உணர்ந்து கொண்டே போராட்டம் நடத்துகிறார்கள். பஞ்சாப் ஹரியானா பொறுத்த வரைக்கும் வண்டி இருக்கு, அரசாங்கத்துடைய அதிகாரிகள் இருக்காங்க, விவசாயிகளுடைய பிரதிநிதிகள் இருக்காங்க, அரசுடைய ஆளுமை இருக்கு. மாநில அரசுடைய அதிகாரங்களை பறிப்பது என்பது தொடர்ந்து திட்டமிட்டு மத்திய அரசாங்கம் எல்லா இடத்தையும் மாநில அரசுடைய உரிமைகளை பறிப்பது என்பது நடக்குது. பஞ்சாபிலே ஹரியானாவில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு விவசாயிகள் அவர்கள் மட்டுமல்லாது இந்தியா முழுமைக்குமான போராட்டமாக இதை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நரேந்திர மோடியுடைய அரசு பாசிச அரசு, கார்பரேட் ஆதரவான அரசு என்பதை இன்றைக்கு உடைக்கும் விதமாக இன்றைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவாக இன்றைக்கு டெல்லி பார்ல இருந்து ஆதரவு இருக்கு, சுப்ரீம் கோர்ட் பார்ல இருந்து ஆதரவு இருக்கு, பஞ்சாப் ஹரியானாவுடைய பார்கள் இன்றைக்கு வழக்கறிஞர் சங்கங்கள் நாங்கள் இந்த பிரச்சனையை முடியும் வரை நீதிமன்றத்துக்கு கால் வைப்பதில்லை என்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள். மதுரை பார் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது, சென்னையில் நடக்குது. ஆனால் துரதிருஷ்டம் மாபெரும் சங்கம் என்று சொல்லக்கூடிய எம்எல்ஏவுடைய பிரதிநிதிகள் இன்னைக்கு போராட்டம் நடவதற்கு முன்வரவில்லை. ரொம்ப வருத்தமான விஷயம். கட்சியினுடைய பதவியேற்பு நிகழ்ச்சினா போய் நின்றுறீங்க, ஆகஸ்ட் 15 போய் நின்றுறீங்க, 10 நாட்கள் மோகன்ல போய் நிக்கிறீங்க. இந்தியா முழுக்க விவசாய போராடணும், மக்கள் போராடுறாங்க, எழுத்து நிக்கிறாங்க. ஆனால் பதவிக்காக வருவார்கள் இன்றைக்கு வீதிக்கு வந்து போராடுறதுக்கு தயக்கம் காட்டுகிறீர்கள். உங்கள் நடவடிக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் சென்னையில் போராடுவோம். நிறைய மக்கள் மீது அன்பு பாசம் கொண்ட தோழர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு வீதியில களமிறங்கி எம்எல்ஏ போராட்டம் அளிக்கவில்லை என்றாலும் கூட எம்எல்ஏ உறுப்பினர் போராடுவார்கள். அந்த விதத்திலே உரிமையோடு விவசாயிகளுக்கு நாம் நிற்கிறோம் என்ற நம்பிக்கை கொடுக்கும் விதத்திலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அத்தனை தோழர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போராட்டத்தின் தொடர்ச்சியாக அதை ஆதரித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மாட்டை கடிச்சு கடைசி மனுஷனை கடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள், தொழிலாளர்கள், இயற்கை வளங்கள் ஒவ்வொன்றையா சாப்பிட்டு பெட்ரோலியத்தை கொடுத்து, எல்ஐசியை கொடுத்து, இப்படி தனியார் நிறுவனங்களுக்கு ஒவ்வொன்றையா தாரை வார்த்து 1991 தொடங்கிய தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்ற கார்பரேட்டுகளுக்கான ஒரு புதிய காலனிகளை பிடிக்கக்கூடிய ஒரு திட்டம். அது எப்படி அந்த காலத்துல எல்லை கடந்து போரிட்டு ஒரு நாட்டை பிடிப்பார்களோ அப்படி ஆட்சியாளர்களை கவுத்தி ஆட்சியாளர்களை இதே மாதிரி மதவெறி கும்பலாக, சாதி வெறி கும்பலாக
மக்களை கொள்ளையிடக்கூடிய ஒரு கிரிமினல்கள்லாம் ஆட்சியில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கார்பரேட்டுகளுக்கான சட்டங்களை கொண்டு வருவாங்க. உலகம் முழுக்க இதுதான் திட்டம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களை சுரண்டுவதற்கான புதிய வழிமுறை தான். இப்படிதான் எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு எண்டுக்கு மக்களை வந்து ஒரே ஓரத்தில் தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. 80% இருந்த விவசாயம் இன்னைக்கு வந்து 16% தான் ஜிடிபியில் இருக்கு. அவ்வளவு சுருங்கி இருக்கு. இதெல்லாம் விரட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது, எண்டில் இருக்கும் பொழுது ரூமுக்குள்ள பூட்டிட்டு பூனை அடிச்சாலும் அது திருப்பி தாக்கும். அதே போல இந்திய மக்கள் வந்து ஓடி ஓடி போய் ஒரு கட்டத்துக்கு திருப்பி தாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இதுதான் அங்கங்கே நமக்கு மகாராஷ்டிரால வந்து லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து போராடினாங்க. ஊடகத்தில் வரல என்று நம்ம சமூக ஊடகத்தில் பகிர்ந்தோம். ஸ்டெர்லைட்ல வந்து இந்த துப்பாக்கி சூட்டுக்கு முன்பாக பிப்ரவரியில லட்சக்கணக்கான ஊடகத்தில் வரல. பொதுக்கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் கூடுனாங்க? எங்கேயாவது ஒரு பொதுக்கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் கூடுவாங்களா? அப்படி வந்து ஒரு கார்பரேட்டுகளுடைய கொள்ளை, இயற்கை வளங்கள், விவசாயம், தொழிலாளர்களுடைய உரிமை, இதெல்லாத்தையும் சுரண்டி, இதெல்லாம் மேன் பவர். இப்போ விவசாயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 18,000 பில்லியன் டாலர் பிசினஸ். இந்த பிசினஸ் இது ஒவ்வொன்றும் அப்படிதாங்க. ஒவ்வொருத்தரையும் பார்த்தா ஒன்று தெரியுங்களா? இவனை பார்த்துட்டு இந்த சட்டை எவ்வளவு ரூபா, பேண்ட் எவ்வளவு ரூபா, ஷூ எவ்வளவு ரூபான்னு ஒரு ஆளை வந்து ஒரு மேட்டுக்குடி மகன் வந்து கணக்கிடுவது போல ஒரு கார்பரேட் வந்து என்ன செய்யணும்? விவசாயம்னா இவ்வளவு பிசினஸ், கல்வினா இவ்வளவு பிசினஸ், தொழிலாளர் துறைகள்னா இவ்வளவு பிசினஸ், இது ஒவ்வொரு பிசினஸ் தான். பெட்ரோலியம் தான் இவ்வளவு பிசினஸ். இது எல்லாத்தையும் பார்த்து அதான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது நாட்டு நலனுக்கு உகந்தது இல்ல. எல்லா கட்சிகளும் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. ஆனா அங்கங்கே இருக்கக்கூடிய திரண்டு போராடக்கூடிய மக்கள் இதுக்கு போராடிட்டு இருக்காங்க. அதனால இது ஒரு தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு 2ஆம் சுதந்திர போராட்டம். இதுல நம்பிக்கை இல்லாம, ஏன்னா ஸ்டெர்லைட்ல பேர் போராடினாங்கன்னா சுட்டுட்டாங்க. மகாராஷ்டிரால போராடிட்டாங்கன்னா இன்னைக்கும் விதர்வாத விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தலைநகரத்தில் கோட்டையாக இருக்கக்கூடிய இடத்தில் ஏற்கனவே தோழர்கள் குறிப்பிட்டாங்க, அவன் பெரிய இரும்பு மனிதன். இப்போ வந்து தமிழகத்துல வந்து இவங்க தான் அதிமுக உடைச்சாங்க, இவங்க தான் சேர்க்க போறாங்களா, பெரிய கூட்டணி உருவாக்க போறாங்களா, இவன் நினைத்தா ஒரு ஆட்சியை கவுப்பாங்க, நினைத்தா ஒரு ஆட்சியை உருவாக்குவாங்க. இப்படி சொல்லக்கூடிய ஒரு மனிதனை நடுங்க வைப்பது மக்களுடைய அந்த வீரம், லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய அந்த போராட்டம். இதுதான் வழி. இப்படிதான் விவசாயிகள் போராட வேண்டும், இப்படிதான் தொழிலாளர்கள் போராட வேண்டும். அவர்களுக்கு நம்ம பக்கபலமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே தோழர்கள் குறிப்பிட்டது போல டெல்லியில, பஞ்சாப்ல, ஹரியானால வழக்கறிஞர்கள் சங்கங்கள் மட்டுமல்ல, பார் கவுன்சிலே அதை ஆதரிக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது நமது சங்கங்களை நம்ம எதிர்நிலையில கூட சொல்ல வேண்டாம், நமது சங்கங்களை இதில் இழுத்து போராட வைக்கணும். தமிழகம் முழுக்க வழக்கறிஞர்களை போராட வைக்கணும். ஒவ்வொரு, ஏன்னா துஷ்யந்தவே வந்து விவசாயிகளை பார்த்து பேசுறதுக்கு போக முடியாது. இப்படி இது ஒவ்வொரு பிரிவினருக்கு எதிரானது. ஒரே ஒரு பிரிவுக்கு தான் நன்மை, பார்ப்பனர்கள், கார்பரேட். இந்த இதுல பார்ப்பனர்கள் இலைட்டு தான், அதுல உள்ளவங்க இருப்பாங்க. ஆனா அவங்க சித்தாந்தம்லாம் அதெல்லாம் ஊறி போயிருக்கு. அதனால இந்த 2 பிரிவினருக்கு தவிர மொத்த 98% இந்திய மக்களுக்கு எதிரானது. இந்த போராட்டம் தொடக்கம் ஒரு நாள் இந்த கைக்கூலிகள், இந்த பாசிஸ்டுகள், இந்த மதவெறியர்களை கவுத்தும் நம்பிக்கை ஏற்படுத்துகிறது. அந்த நம்பிக்கை நமக்கு பிடிச்சிருக்கிறது. அந்த உற்சாகத்தில் நாம் போராட்டத்தை தொடர்ந்து செல்வோம். இதில் கலந்து கொண்ட அனைத்து வழக்கறிஞர் நண்பர்களுக்கு நன்றி. நாம் தொடர்ந்து போராட்டத்தை எடுத்துக்கொள்வோம். நன்றி. ஆதரிப்போம், 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 ஆதரிப்போம். விவசாயிகள் போராட்டத்தை, நாடு தழுவிய முழு அடைப்பை, ஆதரிப்போம், ஆதரிப்போம், ஆதரிப்போம். விவசாயிகள் கைகளில் இருந்து விவசாயத்தை பறிக்கின்ற அம்பானியும் அதானியும் விவசாயத்தை கொள்ளையடிக்க அதிகாரம் வழங்குவதே மோடி அரசின் வேளாண் சட்டம். கார்ப்பரேட்டுகள் கொள்ளையை வேளாண்மை சட்டம் என்று நரியை பரியாக்கும் மோடி அரசின் முகமூடியை விழித்தெறிந்து போராடும் தலைநகரை முற்றுகையிடும் போராட்டம் வெல்லட்டும். விவசாயிகள் போராட்டத்தை இன்னும் இந்த தீரர்களே, விவசாய தோழர்களே, உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம். எங்கள் ரத்தம் பஞ்சாப் புலவன் சிந்திய ரத்தம். எங்கள் ரத்தம் விவசாயிகளுக்கு ஆதரவாக தொழிலாளர்கள், மாணவர்கள், எழுத்தாளர்கள், பொதுமக்கள் ஓரணியில் திரண்ட போதும் வீதியில் இறங்கி போராடும் போதும் கார்ப்பரேட்டின் அடியாளான மோடியின் எருமை தோலுக்கு உரைக்க
உரைக்கவில்லை 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 உணவு பொருளை விதைக்க விடாமல் உணவு பொருளை விதைக்க விடாமல் அவுரியை பை செய்ய அவுரியை பை செய்ய ஆணையிட்ட வெள்ளையனின் ஆணையிட்ட வெள்ளையனின் ஆணையிட்ட வெள்ளையனின் ஆணையிட்ட வெள்ளையனின் காலனி மதிலை தகர்த்த காற்று காலனி மதிலை தகர்த்த காற்று காலனி மதிலை தகர்த்த காற்று காலனி மதிலை தகர்த்த காற்று புலவன் என்னும் புயற் காற்று புலவன் என்னும் புயல் காற்று கார்ப்பரேட்டின் அடியாளான கார்ப்பரேட்டின் அடியாளான காவி கும்பலுக்கு தலைவணங்காது காதி கும்பலுக்கு தலைவணங்காது வெள்ளை எதிர்ப்பு போராட்டத்தை வெள்ளை எதிர்ப்பு போராட்டத்தை காட்டி கொடுத்த காவி கும்பல் காட்டி கொடுத்த காவி கும்பல் தூக்கு தண்டனை கொடுத்த போதும் தூக்கு தண்டனை கொடுத்த போதும் புன்னகையுடன் எதிர்கொண்ட புன்னகையுடன் எதிர்கொண்ட பகத்சிங்கின் மண்ணில் பிறந்த பகத்சிங்கின் மண்ணில் பிறந்த விவசாயிகளிடம் தோற்பது உறுதி விவசாயிகளை தோற்பது உறுதி. கார்ப்பரேட்டுகள் கைகளில் இருந்து கார்ப்பரேட்டுகள் கைகளில் இருந்து இந்தியாவின் விவசாயத்தை இந்தியாவின் விவசாயத்தை இந்திய இறையாண்மையை இந்திய இறையாண்மையை காப்பதற்காக போராடும் காப்பதற்காக போராடும் விவசாயிகள் போராட்டத்தை விவசாயிகள் போராட்டத்தை இரண்டாம் சுதந்திர போராட்டத்தை இரண்டாம் சுதந்திர போராட்டத்தை வழக்கறிஞர் ஆதரிப்போம் வழக்கறிஞர் ஆதரிப்போம் ஆதரிப்போம் தோள் கொடுப்போம் ஆதரிப்போம் தோள் கொடுப்போம். தோழர்களே, இந்த போராட்டத்திற்கு குரல் வாயிலாக பல்வேறு செய்திகளை பார்த்தவுடன் வந்து கலந்து கொண்ட வாட்ஸ்அப் வழியாக செய்திகளை பார்த்தவுடன் வந்து கலந்து கொண்ட அனைத்து யமன் போன்ற விவசாய தோழர்கள் மற்றும் திவ்யா போன்ற மாணவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மோடு வழக்கறிஞர் போராட்டத்தில் கலந்து கொண்ட பல்வேறு அரசியல் அமைப்புகளைச் சேர்ந்த பல்வேறு வழக்கறிஞர் நண்பர்களுக்கும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த மற்றும் தோழர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் இதயம் கலந்த எங்களது நன்றிகளை உரித்தாக்கி வாருங்கள் தொடர்வோம், களத்திலே சந்திப்போம் என கூறி இந்த போராட்டத்தை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம்.